ஏதோ ஒரு உடல் உபாதைகளோ அல்லது வேறு ஏதாவது நோய்கள் சார்ந்தோ ஏதாவது ஒரு விஷயங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய முதுமை காலம் சிறப்பாக போகணும். ஏன்னா நான் முதுமை காலத்தை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ எனக்கு 41 வயசாச்சு, சரிங்களா? 41 முடிஞ்சு நீ 42 தொடங்குது. அப்போது அந்த முதுமையை நோக்கி போகிறேன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இப்போ தான் எனக்கு புலன்படுது. இதுவே நான் ரொம்ப ரொம்ப உடம்ப கெடுத்துக்கிட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எத்தனையோ பேர் ஓடுறதுக்கு வந்தவங்க எல்லாருமே உடம்பு இழைச்சி அவங்கெல்லாம் டோட்டலாக அது இதனால நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்க. பட் அவங்க வாழ்வாதாரம் வாழ்நிலை சூழ்நிலையெல்லாம் வேறு. ஏன்னா அதுதான் ஓடுறது தான் வாழ்க்கை அப்படின்னு வந்தவங்க. ரெண்டாவது ஓடுனா தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு வந்தவங்க. அப்போ என்ன அவங்களோட இடத்துலேருந்து நேர் ஆப்போசிட்டாக நம்மளோட இதில் திரும்பினா நம்ம லைஃபுக்கே நம்ம வேலை செஞ்சால் தான் அடுத்த நேரத்தோட ஃப்ரீ அப்படின்னு சொன்னான். காலையில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கிளர்க்காக போய் உட்காடுறேன். பெரிய வேலையெல்லாம் இல்லை. ஆனால் என்ன சொல்ல, பில்லிங் ஏதாவது தேவைப்பட்டால் போக வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு அந்த 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு வரைக்கும் அது உள்ளே இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு அதனுடைய வருமான தேவைகளோ அது என்னோட குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இல்லாமல் இருந்தது. உடனே அடுத்து எங்கேயோ ஒரு பக்கம் வேலை கிடைக்குமா, ஆஃபீஸ் ரிலேட்டடாகவே வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தொலாவுனா நம்மளுக்கு அது சம்மந்தமான வேலைகளே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் மாதிரி கடைசியில் நான் குக்கிங் பண்ணிட்டு இருந்த இடத்துலையே இது மாதிரி நீங்கள் சொன்ன இடத்துல சொன்னவங்க எனக்கு வேலைக்கு வர்றதில்ல, ஒரு 10 நாள் ஆச்சு, நீங்கள் வரீங்களா அப்படின்னா அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இருந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிசப்ஷன் கேர்ள் மாதிரி இப்படியே எல்லாம் என்னால் இருக்கல முடியாது, சரிங்களா? அவங்க அந்த மாதிரி ஆட்களை தான் எதிர்பார்க்குறாங்க அந்த ஈவினிங். அதே டைம் அந்த பார்ட் டைம் ஜாபோட ஈவினிங் டைம் எதிர்பார்க்கும் போது ஒரு 5-5:30க்குள்ளேயாவது நம்ம அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இதுவே அதிகபட்சம், சரிங்களா? அந்த டைமுக்குள்ளேயாவது அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் என்னால் 6 மணிக்கு நான் ஆஃபீஸ் சாத்திட்டு மறுபடியும் வேலை செய்ய முடியாது. எல்லா இடத்துலையும் ரீச் ஆகும்போதே மணி 8 ஆகிடும். எல்லா நேரம் ஒரே மாதிரி பஸ் வசதிகள் இருக்கிறது இல்லையே. ஒரு நேரம் லேட் ஆகும், டிராஃபிக் இருந்தால் லேட் ஆகும். அப்போ அதில் போய் என்ன வருமானம் ஈட்டிடுவோம்? ஏன்னா இப்போ எல்லா கடைகளும் பெரும்பாலும் 9 மணி 9:30க்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் நான் என்ன பார்ட் டைம் ஜாப் பார்த்துற முடியும்? அப்புறம் நான் இது சரி டைமிங் எல்லாம் லேட் ஆகும், என்னங்க பண்ணலான்னு. பரவாயில்ல நீ வந்துட்டு போ அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒரு கடவுள் ஒரு சின்ன ஒரு வெளிச்சத்தை காமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ நான் அங்கே போகிறேன். நைட்டு 10 மணி ஆயிடுது, கம்ப்ளீட்டாக 10 மணி ஆயிடுது. இதே ஒரு சில நேரம் எக்ஸ்ட்ரா வேலை ஏதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சில நேரம் 10 மணிக்கு மேலேயும் ரீச் ஆயிடும். ஒரு 10:15 முடிஞ்சிருது வேலை. ஆனால் அதை நான் எவ்வளோ சீக்கிரம் போகிறேனோ அவ்வளோ சீக்கிரம் நான் வேலை முடிச்சுக்கலாம். அப்போ எனக்கு அடுத்தடுத்து இதுலையே இது நேரம்னா அதே 10 மணிக்கு நான் அடித்து பிடிச்சி என் பையனை வர சொல்லியோ இல்லை பஸ்ஸில் வந்தோ நான் வீட்டுக்கு சமையல் செய்யும்போது 10:45 பக்கம் ஆயிடுது. அப்போ அந்த 10:45 ஒரு 1/4 மணி நேரத்தில் சீக்கிரமே சமைக்கிறோன்னாலும் அல்லது 10:15 3/4 மணி நேரத்தில் சமைக்கிறோன்னாலும் 2 பேர்த்துக்கு அளவாக தான் செய்கிறோம். ஆனால் அது செஞ்சு நான் சாப்பிட்டு அப்படி தொண்டைக்குழிக்குள்ளே இறங்கும்போது மணி 11:30 ஆயிரும். ஏன்னா இந்த ஸ்கெடியூல் போட்ட மாதிரி எந்த வேலையுமே செய்ய முடியாது. நம்ம உட்கார்ந்த இடத்துல சொல்லிடுவோம், நான் அதை பிடுங்கிடுவேன், நான் இதை பிடுங்கிடுவேன். அதெல்லாம் போக முடியாது, சரிங்களா? சில வேலைகளினுடைய இதுகளை எல்லாம் பார்த்தது. இப்போ என் பையன் கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறதுனால ஒரு சின்ன சின்ன இந்த துணி ஆல்ட்ரேஷன் எல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கறதுனால அதில் ஒரு வருமானம் வருது. பாருங்கள், இன்றைக்கி உடம்புக்கு அவ்வளோவா சரியில்லை. அதே மாதிரி வீட்லேயும் வேலை இருக்குது, 4 கிழமையுமே வீட்டுக்குள்ளே கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவ் போட்டேன். ஆனால் எனக்கு இந்த வேலை தான் எனக்கு சரியாக இருக்குமே தவிர அடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அது எனக்கு ரொம்ப பெரிய இதாக இருக்குது. இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னென்னா என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைகளெல்லாம் ஓர்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கு. இந்த உடம்பு மறுபடியும் ரெக்கவர் ஆகி திருப்பி எனக்கு ஓடுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணும்போது அந்த உடம்பு உபதை தரக்கூடாது. ஏன்னா குறைந்தது நம்மளுக்கு 10 கிலோமீட்டர் தான் ரன்னிங் போடுறாங்க, சரிங்களா? 10 கிலோமீட்டரும் போடலாம். நம்ம விருப்பப்பட்டால் 21 கிலோமீட்டர் அது மாதிரி அதுக்கு மேலே ஓடுறதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அந்த 10 கிலோமீட்டரும் நான் மெதுவாக ஓடுறனோ, நடந்து போகிறனோ அல்லது வேகமாக அதே ஸ்பீடில் போகிறனோ இல்லையோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த உடம்பு அப்படி சைலண்ட்டாக இருக்கணும். குடுகுடுன்னு ஓடி அங்கே நிறுத்தினாலும் கூட அந்த ஓடுனதுக்கான எஃபெக்ட் மட்டும்தான் இருக்கணுமே தவிர அதனால அங்கே இது வந்துருச்சு, இதனால இங்கே இது வந்துருச்சு அப்படிங்கிற அந்த உடல் உபதை தர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது.
இதுதான் என்னோட பாலிசி. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த இடத்துல புண்ணு இருக்குது, இது ஆறுனா தான் நீங்கள் வந்து நடக்கவோ ஓடவோ முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நான் அமைதியாக இருக்கிற இடத்துல இருந்து என் உடம்பை எப்படி ரெக்கவர் பண்ண முடியுமோ அதுக்குண்டான பயிற்சிகளெல்லாம் எடுத்து நான் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த புண்ணு அப்படியே மெல்லமாக ஆறுது அப்படிங்கும்போது என்னுடைய ப்ராக்டிஸை நான் மெல்லமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் சுகரால் வந்த புண்ணாகட்டும், மற்றபடிக்கு நிறைய விஷயங்களில் வந்த புண்ணாகட்டும், ஒரு சிலருக்கு சொதனாகி அந்த இடத்தையே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அது ஓரளவு அவங்களுக்கு ஆறுன மாதிரி கண்டிஷனில் மாறிட்டு வருது. இதில் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அவங்க அந்த உடலுக்கான ஒர்க் அவுட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது மருந்தும்